கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஆபகுக் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசி இப்படி எழுதுகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் தான் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி. தேவனுடைய பிள்ளைகளை, மான் கால்களை கவனித்திருக்கிறீர்களா? நன்றாக துள்ளி ஓடும், உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று ஒரு விசுவாச அறிக்கையை நாம் பார்க்க முடிகிறது. அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் காலை எழுந்த உடனே, ஆண்டவரே நீர்தான் என் பலன், நீர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலம் நடக்க பண்ணுவார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவன் அதை செய்ய உண்மையிலவராயிருக்கிறார். அதனால நாம் வெறும் பலவீனன், என்னால் முடியாது, நான் அப்படி இப்படி என்று சொல்லாதபடி கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார், கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்கிற ஒரு விசுவாச அறிக்கையை நாம் அடிக்கடி செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அதை தேவன் விரும்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார், என் கால்கள் மான் கால்கள். அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், என் கால்கள் மான் கால்களை போல மாற வேண்டும், என் கால்கள் மான் கால்களை போல மாற வேண்டும், உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிற தெய்வன் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்மளை ஆசீர்வதிக்க உண்மையில் அவராயிருக்கிறார், மேன்மைப்படுத்த உண்மையில் அவராயிருக்கிறார். உங்கள் கால்களும் கைகள் சாதாரணமானதல்ல, மான் கால்களை போல மாற்றுகிற தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இந்த விசுவாச அறிக்கையை நம்ம அறிக்கை எடுக்கிறோம்? என் பலன் அவர்தான், என் பலன் கர்த்தர் தான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். நல்லவர் சுவாமி. இங்க கால்கள் எல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறதப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இனி நாங்க அப்படி சொல்லாதபடி கர்த்தர் என் பலன் என்று சொல்ல எங்களுக்கு பலன் தாரும் சுவாமி. விசுவாசமான அறிக்கைகளை அறிக்கை செய்ய கர்த்தர் உதவி செய்ய, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.